ஒரே ஒரு பருக்கை உணவால் அகில உலகையே திருப்திப்படுத்த முடியுமா? துவாரகை கண்ணன் நிகழ்த்திய அந்த அதிசயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலம் அவர்களை சோதிக்க நினைத்த துரியோதனன் கோபத்தின் உருவமான துர்வாச முனிவரை தூண்டிவிட்டான். 10,000 சீடர்களுடன் திரௌபதியின் குடிலுக்கு வந்தார் முனிவர். ஆனால் அங்கே திரௌபதியிடம் இருந்த அட்சய பாத்திரம் அன்றைய மதிய உணவை வழங்கி முடித்திருந்தது. பசியோடு இருக்கும் முனிவர்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் சாபம் நிச்சயம். திகைத்து நின்ற திரௌபதி வேறு வழியின்றி தன் ஆத்ம நண்பன் கிருஷ்ணனை நினைத்து மனதார துதித்தாள். அடுத்த நொடி மாயக்கண்ணன் கிருஷ்ணன் அங்கே புன்னகையுடன் வந்து நின்றான். திரௌபதியிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கொடு என கேட்டான் கிருஷ்ணன். பாத்திரம் காலியாகிவிட்டது என அவள் கலங்க அந்த பாத்திரத்தின் ஓரத்தில் ஒட்டியிருந்த ஒரே ஒரு பருக்கையை எடுத்து உண்டான் கிருஷ்ணன். அந்த ஒரு பருக்கையை கிருஷ்ணன் உண்ட அடுத்த நொடி ஆற்றங்கரையில் நீராடிக் கொண்டிருந்த துர்வாச முனிவருக்கும் அவதம் சீடர்களுக்கும் வயிறு முட்டை உண்ட திருப்தி ஏற்பட்டது. இறைவன் திருப்தி அடைந்தால் உலகமே நிறைவடையும். நாம் கொடுப்பது பெரியதா சிறியதா என்பது அல்ல, அதில் இருக்கும் பக்தியே முக்கியம் என்று உலகுக்கே நிகழ்த்தி காட்டினார் கிருஷ்ணர். ஆபத்தில் ஓடி வரும் நீலமேக சியாமளனின் லீலை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் செய்து ராதே கிருஷ்ணா என கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.